ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கடாய் காஞ்சோன்னே நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா சோம்பு கொஞ்சம் போட்டு சோம்பு போட்டு பொரிய விடணும் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது கூட சேர்த்து வெந்தயம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயமும் போட்டாச்சு. வெந்தயம் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் தான் நான் அன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நான் 2 சேர்த்துருக்கேன். அந்த 2 பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா வேக விடணும். நல்லா வெந்தால் தான் அந்த வாசனை தான் உங்களுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடுங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாறணும். நிறம் மாறினா தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக ஆக வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம் வதங்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி அதுவும் கொஞ்சம் நல்லா வேகணும். தக்காளியும் நல்லா வெந்து வந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளி நல்லாவே கொஞ்சம் கொஞ்சம் வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து வீட்டில் தனித்தனியாக தான் மல்லித்தூள் தனியாக, தனி மிளகாத்தூள் தனியாக தான் அரைச்சி வச்சுருக்கோம். தனி மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் வந்து அதே மாதிரி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் தனி மிளகாத்தூள் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கி கூட குழம்பு மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி சேர்த்துட்டு புளி ஊற வச்சுருக்க புளியை வந்து சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு தேவையான அளவு நான் ஊற்றிட்டுக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன் நான். அதனால் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லா கரண்டி போட்டு நல்லா கிண்டிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நான் மாங்காய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மாங்காயை போட்டு ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விடலாம். மாங்காயை போட்டு ஒரு கிளறிட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மாங்காய் வெந்து கொதித்ததுக்கப்புறமா மீன் போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா மீனை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இல்லையா, அதனால். நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் வெந்துருச்சு. மீனையும் போட்டுக்கிறோம். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா ரொம்ப கொதிச்சிட்டா வந்து மீன் உடஞ்சிடும். அதனால் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதித்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்தோடனே. பார்த்திங்கன்னா நல்லாவே கொதி வந்து மீன் நல்லா வெந்து வந்துடுச்சு.
நல்லா வெந்து வந்துட்டு இதை